எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் காலையில் எழுந்த உடனே பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான பொருளை பற்றி பேச போகிறோம். அதுதான் டூத் பேஸ்ட். நம்ம யாழ்த்தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் நிறைய பேஸ்ட் போட்டு பல்லை விளக்குனா தான் நம்மளுக்கு புத்துணர்ச்சியே கிடைக்குது. அப்படி பல் விளக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனால் கூட அது வரைக்கும் நம்ம டல்லாக தான் இருப்போம். இந்த மாதிரி நம்ம தினமும் பயன்படுத்துகிற பேஸ்ட்டில் நன்மை தர விஷயங்களை விட கெடுதல் தர விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற பேஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். எந்த டூத் பேஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதுக்கு பின்னாடி எச்சரிக்கை வாசகங்கள் எழுதியிருப்பாங்க. அதை நாம் படிக்கிறது கூட இல்லை. விளம்பரங்களையும் அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்கிறதும் இல்லை. கடைசியில் நம்பி வாங்கி மோசம் போன கதை தான் நமக்கு. சரி, நம்ம இப்போ டூத் பேஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான சில பொருட்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல சோடியம் லாரேட் சல்ஃபேட். சோப்பில் முக்கியமான மூலப்பொருளாக இருக்கிற இதே கெமிக்கல் தான் டூத் பேஸ்ட்லேயும் முக்கியமான பொருளாக இருக்குது. டூத் பேஸ்ட் அட்டையோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டு நாட் ஸ்வாலோ, அதாவது முழுங்க வேண்டான்னு போட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தெரியாமல் பேஸ்ட்டு முழுங்கிட்டிங்கன்னா இந்த கெமிக்கலோட பாதிப்புகள் இதயம், கல்லீரல், நுரையீரல் மற்றும் மூளையில் 5 நாள் வரைக்கும் இருக்கும். வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்படுறது இதனால தான். அடுத்தது நிறமூட்டி மற்றும் சுவையூட்டி. டூத் பேஸ்ட்டில் இனிப்பு சுவையை சேர்க்கறதுக்காக அதோட சாக்ரின் சேர்த்துறாங்க. நம்ம சாக்ரின் சேர்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு லோக்கலில் விற்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்றது இல்லை. ஆனால் வெறும் வயிற்றில் தினமும் இதை நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம். நீண்ட கால விளைவாக இது வயிற்று புற்றுநோயை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ட்ரைக்ளோசன். இந்த கெமிக்கல் வாயில் இருக்கிற பாக்டீரியாவை அழிக்குது. இந்த கெமிக்கலை பூச்சிக்கொல்லி வகையில் சேர்த்துருக்காங்க. இதோட பக்க விளைவுன்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது, தைராய்டு பிரச்சனைக்கும் காரணமாகுது. அடுத்த பொருள் ஃப்ளூரைட். பச்சைதீவை தடுக்கிறதுக்காக பேஸ்ட்டில் சேர்த்தப்படுற ஒரு முக்கியமான கெமிக்கல் தான் இது. இதோட அளவு அதிகமாச்சுன்னா தைராய்டு மற்றும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ளூரைட் கம்மியாக இருக்கிற மாதிரியான பேஸ்ட்டுகளை பரிந்துரைக்கிறாங்க. டூத் பேஸ்ட்டோட அட்டையில் பட்டாணி அளவு மட்டுமே இதை பயன்படுத்துங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம விளம்பரத்துக்கு காமிக்கிற மாதிரி ப்ரஷ் நிறைய பேஸ்ட்டு போட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்த பொருள் ப்ரொப்பலைன் கிளைக்கால். இது பார்த்திங்கன்னா பேஸ்ட் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக அதில் சேர்த்துறாங்க. இதனால் தோல் மூலமாக உடம்பில் ஊடுருவ முடியும். இது மூளை மற்றும் கிட்னி பாதிப்புகளை உண்டாக்குது. அடுத்த கெமிக்கல் DEA, அதாவது டை எத்தலமைன். இது பார்த்திங்கன்னா பேஸ்ட்டில் நுரையை உண்டாக்குறதுக்காக சேர்த்துறாங்க. இது ஹார்மோன்களோட செயல்பாட்டை பாதித்து கல்லீரல் மற்றும் கிட்னி கேன்சர் உருவாகிறதுக்கு வழி பண்ணுது. ஆனால் நாங்கள் ஹெர்பல் டூத் பேஸ்ட் தானே பயன்படுத்துகிறோம், அதனால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம இப்போ சொன்ன எல்லா கெமிக்கல்ஸுமே ஹெர்பல் டூத் பேஸ்ட்லேயும் இருக்குது. அளவு வேணால் கொஞ்சம் மாறுபடலாம். பேஸ்ட்டில் என்ன தான் முழுங்க வேண்டான்னு போட்டிருந்தாலும் நம்ம உடம்புல இந்த கெமிக்கல்கள் சேர்றதை தவிர்க்க முடியாது. அவங்க சொல்கிற மாதிரி குறைவான அளவு போட்டு விலக்கி பாதிப்புகளை குறைச்சிக்கலாம்னு பார்த்தா டூத் பேஸ்ட்டுக்கு நம்மளை அடிமையாக்கிறதுக்காக அதில் நிக்கோட்டின் சேர்த்துறாங்கன்னு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடையில் போய் பேஸ்ட் வாங்கிட்டு பயந்து இவ்வளோ யோசித்து பல் விளக்கறதுக்கு பதிலாக எங்கள் பல்பொடியில் உப்பு இருக்குது, கறி இருக்குதுன்னு சொல்லி நாமளே வீட்டில் பல்பொடி தயாரிச்சுக்கலாம்.